காதோடு நீ ஏறிச்சவா. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, Namba. Bury them with your smile. Always be happy. ஸோ உங்கள் மொபைலில் ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோக்கு பார்த்துக்கு முன்னாடி நம்மளோட என்டர்டைன்மெண்ட்டோட சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த சேனலுக்கும் போய் உங்களோட சப்போர்ட்ஸை பண்ணி கண்டிப்பாக இந்த சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி 16:9 ரேஷியோ இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. லெஃப்ட் சைடு கீர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை நீங்கள் எத்தனை செகண்ட் வீடியோ மேக் பண்ண போகிறீங்களோ அத்தனை செகண்ட்ஸுக்கு ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணும். ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணால் ஃபோட்டோஸை ஆட் பண்ணும். உங்களுக்கு உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபோட்டோஸை உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி ஜூம் பண்ணி சைடு அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் எப்படி செட் பண்ணியிருக்கேன்றதை பார்த்தா தெரியும். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை ஃபஸ்ட்டு எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் அப்புறமா கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே உங்களோட ஃபோட்டோஸ்க்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. இப்போ டூப்ளிகேட் எடுத்து பிக் இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸ் வந்து இந்த மாதிரி ஃபேஸ் தெரியிற அளவுக்கு இந்த மாதிரி கிராப் பண்ணிக்கோங்க. கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த கிராப் பண்ணி இமேஜை செலக்ட் பண்ணிட்டு அதை நல்லா இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி சைடாக செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள், அட்ஜஸ்ட்மெண்ட் வரும். ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக வந்து -100 கொடுத்துட்டு எகைன் அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அது கீழே ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 45 இல்லைனா 40 இந்த மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் பிளாக் அண்ட் ஒயிட்டில் சூப்பராக வந்து ஒரு டிராயிங் பிக் மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இது இந்த மாதிரி சைடாக செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கிராஷ் இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் பிஎன்ஜி, அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ பேக்ரவுண்டில் அந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். உங்களுக்கு தேவை அப்படின்னா அந்த ஃபோட்டோ இந்த மாதிரி நல்லா ஜூம் பண்ணி கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கீழே இருக்க அந்த பிக்கை செலக்ட் பண்ணுங்கள். அந்த பிளாக் அண்ட் ஒயிட் பிக்கை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ அந்த ஃபோட்டோவையும் நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி லைட்டாக தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த ஃபோட்டோவும் அதே மாதிரி தேவை அப்படின்னா நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி தள்ளி வச்சுக்கலாம். இப்போ டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த பேக்ரவுண்ட் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு பேக்ரவுண்டோட கலர்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எல்லா கலர்ஸுமே வந்து இருக்கும். இதில் உங்களுக்கு எந்த கலர்ஸ் தேவைன்ற நினைக்கிறீங்களோ அந்த கலரை கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த கலர் நீங்கள் செட் பண்ணாலும் இந்த இமேஜையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. கிராஷ் இமேஜையும் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு லாஸ்ட் ஆப்ஷன் போய்ட்டு அதோட கலர்ஸும் நீங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கணும். பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் கரெக்டாக இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வீடியோ வந்து சூப்பராக வந்து ஷோ ஆகும். அது மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அந்த கலர்ஸ் வந்து போய் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வேறு கலர்ஸ் ஆட் பண்ணுறதை தான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன், அதையும் செலக்ட் பண்ணிட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இருக்கும், அதில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும், அதில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ ஸ்க்ரீன் கொடுத்துட்டு லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ இந்த மாதிரி சூப்பராகவே ஷோ ஆகும். இப்போ அந்த ஹார்ட் எஃபெக்ட் வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம பேக்ரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்குது. அட்ஜஸ்ட்மெண்ட்டில் லாஸ்ட் ஆப்ஷன் போங்க, அதை செலக்ட் பண்ணிட்டு க்ரீன் கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ க்ரீன் கலர் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். நான் எகைன் சொல்லிடுறது தான், பேக்ரவுண்ட் கலர்ஸ் என்ன சேஞ்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் அந்த கிராஷ் இமேஜ் ஹார்ட் எஃபெக்ட் இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே ஒரே கலரில் உங்களுக்கு சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் யூஸ் பண்ணுற சாங்கோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோவை ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து சூப்பராகவே நம்ம மேக் பண்ணியாச்சு. இப்போ வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.